சகோதரர் கேட்டிருக்காரு, விந்து விந்து மயிலோன் விந்து, முந்து முந்து முருகவேல் முந்து. அண்ணா இது மீனிங் கந்தசஷ்டி கவசத்துல வருது, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவது நம்முடைய கதைகள், பெரும்பாலான கதைகள், புராணங்கள் எல்லாமே சூட்சுமமாக சொல்லப்பட்டவை. புரிஞ்சுதுங்களா? சக்தி அப்படிங்கிறது இயக்கம், பொருள் எல்லாமே சக்தி. சிவம் அப்படிங்கிறது சூன்ய நிலை. அப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சமும் தோன்றிய காலத்துல ஒரு அணு உருவாச்சு இல்லைங்களா, சக்தியா. அந்த சக்தி ஒரு அணு உருவாகும் போது அந்த அணுவை சக்தியும் சிவமும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைஞ்சிருக்கிற விஷயம். அப்போ ஒரு அணு உருவாகும் போது அதை சிவம் ஆழ்ந்து அதனை அழுத்தும் போது சக்தி சுழல ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சுழலும் போது என்ன ஆகும்னா அதுல இருந்து காந்தங்கள் வெளிப்படும். ஆச்சுங்களா? இது நான் சொல்றது ஆதி காலத்தை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒரு அணு உற்பத்தியான பிறகு அதை சிவம் அழுத்த துவங்கிய போது அதிலிருந்து சக்தி சுழலும் போது சக்தியும் சிவமும் இணைஞ்சு காந்தம் உற்பத்தியாகும். அதை காந்தன், கந்தன், முருகன். புரிஞ்சுதா? இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே விஷயம் பிண்டத்துல இருக்கிற அதே விஷயம், அண்டத்துல இருக்கிற அதே விஷயம் பிண்டத்துக்குள்ள. நம்முடைய உடலில் காந்தமாக என்ன இருக்கு? நம்ம காந்தம் இருக்கு. ஆக்சுவலி 2 கைகளுக்கு இடையில கண்ணை மூடி கவனிங்க, காந்த சக்தி இருக்கிறது தெரியும். நம்முடைய மனமே ஒரு காந்த சக்தி தான். நம்ம பார்க்கிற பார்வையிலிருந்து காந்த ஆற்றல் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் முருகரின் வெளிப்பாடு, காந்தத்தின் வெளிப்பாடு. இப்ப சிவமும் சக்தியும் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். பகல் பூரா வேலை செய்யறோம் சக்தி, இரவு நேரத்துல முடியல படுத்து ரெஸ்ட் எடுக்கிறோம், சிவநிலைக்கு போயிடுறோம். அப்புறம் சிவமும் சக்தியும் டெய்லி மாறி நமக்குள்ள எனர்ஜி உற்பத்தி ஆகுது. காந்த ஆற்றல் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. அப்போ இந்த காந்த ஆற்றல் தான் நமக்கு எதிலிருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற. சிவமும் சக்தியும் தூங்குறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம உடலில் இறுதி ஆற்றலா என்ன உற்பத்தி ஆகுது? விந்து சக்தி உற்பத்தி ஆகுது. அப்ப அததான் விந்து விந்து முருகவேல் விந்து. ஆச்சுங்களா? முந்து முந்து முருகவேல் முந்து அப்படின்னு இது போல